Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.4ஓட எல்லா கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்க, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேர்மை நம்ம ப்ளஸ்ஸாக இல்லை மைனஸ் பண்ணியிருக்காங்களா, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா, டிவைட் பண்ணியிருக்காங்களா, ஆர் அதர்வைஸ் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி இது எந்த கான்செப்டில் இதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் நம்மளுக்கு 8, 24, 72ன்னு இருக்குது. இப்போ யூஸ்வலாகவே நான் உங்களுக்கு என்ன ட்ரிக் சொல்லியிருக்கேன், ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் ஒரு பெரிய அளவில் கேப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரி பாருங்களேன், இங்கே 8லேருந்து 20க்கு போயிருக்கு, இங்கே 20லேருந்து 50க்கு போயிருக்கு. அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்கும்போது என்ன இருக்காது, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்காது. எய்தர் மல்டிப்ளிகேஷனாக இருக்கும் இல்லை டிவிஷனாக இருக்கும். டிவிஷனாக இருந்தால் என்ன ஆகும், 72, 24, 8ன்னு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வந்தால் அது டிவிஷன். ஆனால் நம்மளுக்கு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் இருந்தால் அது என்னவாக தான் இருக்க முடியும், நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அப்போ இது மல்டிப்ளிகேஷன்னா 8 எத்தனை டைம்ஸ் 24 வரும் பாருங்கள். இது 8 எத்தனை டைம்ஸ் பண்ணலாம், 3 டைம்ஸ் பண்ணலாமா. 8 3 டைம்ஸ் 24. அப்போ நெக்ஸ்ட்டு என்னதான் இருக்கணும், நம்மளுக்கு 24 3 டைம்ஸ் 72 இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ 4 3s are 12, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 4 1 7. அப்போ 72 இருக்கா. அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு டேர்மையும் இந்த சீக்வன்ஸை கண்டுபிடிக்க நம்மளுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட A1, A2, A3 தெரிஞ்சிருச்சா. அவங்க என்ன கேட்குறாங்க, நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அப்போ A3 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், A4 கண்டுபிடிப்போமா. A4ன்றது என்ன அர்த்தம், 72 into 3, 3 2 times 6, 7 3 times 21. ஸோ இப்போ இது நம்மளோட A4 ஆகிடுச்சா. அடுத்த டேர்ம் பாருங்கள், A5. A5னா என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் என்ன, நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, அதில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 216 into 3, இந்த நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 6 3s are 18, பேலன்ஸ் 1, 3 1s are 3, ஒரு 1 4, தென் 3 2s are 6. அப்போது 648. நெக்ஸ்ட் பாருங்கள், A6 என்னப்போ 648 into 3 பண்ணலாமா. 8 3s are 24, பேலன்ஸ் 2, 4 3s are 12, 13 14, 4 பேலன்ஸ் 1, 6 3s are 18, ஒரு 1 19. ஸோ அப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இதில் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதுங்க. 8 24 72 216 648 அண்ட் 1944. ஸோ இதுதான் என்னது, நம்மளுடைய நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஒன்ஸ் இது கண்டுபிடிச்சது என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த டேர்ம் அதை வச்சு நம்ம அப்படியே சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த செகண்ட் சம் பாருங்கள், இது எப்படி பண்ணுறோன்னு. 5 1 -3. நான் என்ன சொன்னேன், இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு போயிடணும். பட் இங்கே டிஃப்ரென்ஸ் எப்படி தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறதுனால எய்தர் ப்ளஸ் இல்லைனா மைனஸ், இது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், மைனஸாக இருந்தால் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது, 5ஐ விட 1 கம்மியாக இருக்குது, 1ஐ விட -3 கம்மியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, ஏதோ நம்பர் நம்மளுக்கு மைனஸ் தான் ஆயிருக்கு. என்ன நம்பர் மைனஸ் ஆயிருக்கு, 5லேருந்து 1 வரணும்னா என்ன பண்ணலாம், 5 -4 1 வருமா. அதே மாதிரி 1லேருந்து என்ன பண்ணால் -3 வரும், 1 -4 -3 வருமா. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு நம்பரையும் மைனஸ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. இப்போ அப்போ A4 டேர்ம் கண்டுபிடிங்க. A3 வரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ A4னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த -3 -4 பண்ணுவோமா. அப்போ -3 -4 is equal to -7. நெக்ஸ்ட்டு A5க்கு என்ன பண்ணணும், இந்த நம்பர் எடுத்துக்கணுமா, -7. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, -4. அப்போ -7 -4 -11. தேர்ட் டேர்ம் என்ன, A6க்கு என்ன பண்ணணும், இங்கே ஆன்சர் அது கூட என்ன பண்ணணும், -4. -11ம் -4ம் பண்ணிங்கன்னா -15. ஸோ தேர்ஃபோர் நீங்கள் இதே மாதிரி சீக்வன்ஸும் எழுதலாம், ஆர் எப்படி எழுதலாம், நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் என்ன நம்மளுக்கு, -7 -11 -15. ஓகேவா. ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு தேர்ட் சப்டிவிஷன் காட்டுறேன்.
இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க 1/4 2/9 3/16 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. இப்போ இது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் ஃப்ராக்ஷனில் இருந்தால் நான் சொன்னேன் இந்த லாஜிக் உங்களால் யூஸ் பண்ண முடியுமா, இதை விட இது அதிகமாக இதை விட இது கம்மியான்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்கள். அதாவது 1/4 then 2/9 then 3/16. மேலே நியூமரேட்டரில் நம்பர் எப்படி இருக்குது 1 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அது பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் தெரியுது. இதுலேருந்து 1 ஏறுது, இதுலேருந்து 1 ஏறுது. அப்போ நெக்ஸ்ட்டு 4 5 6க்கு பாசிபிள் இருக்குது. ஆனால் டினாமினேட்டரில் என்ன இருக்குது, ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்குது. இதுவும் ஓகே, அப்போ அடுத்து 25 இந்த மாதிரி சொல்லிக்கலாம். பட் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கு ஒரு ரிலேஷன் கொண்டு வந்தால் தான் நம்ம இதை ஒரு ஃபார்மில் எழுத முடியும். அதாவது நார்மலாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து உங்களோட nth டேர்ம் ஃபார்மில் நம்ம எழுத முடிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சுவலாக நம்ம ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ இந்த ஏஎன் வந்து இதுக்கு எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். nth டேர்மில் மேலே வந்து என்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து என் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஆனால் கீழே 1 ஸ்கொயர் இல்லை, கரெக்டாக. அதுக்கு பதில் என்ன இருக்குது, n + 1 ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த லாஜிக் உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகுதா பாருங்கள். இஃப் என்க்கு 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 1 / 1 + 1 ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் 4 வருது. அதே எண்ணுக்கு 2 போடுங்க, அதாவது A2 எழுதுங்க. இங்கே 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 2 வருமா. 2 / 2 + 1 3 ஸ்கொயர். அப்போ 2/3 ஸ்கொயர் அப்படின்றது என்ன வருது, 2/9. அடுத்து A3 எழுதுங்க. 3 / 3 + 1 4 ஸ்கொயர். ஸோ 3/16. அப்போது நமக்கு கண்டுபிடிக்க முடியாத இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏஎன் ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண பாருங்கள். இப்போ A4 என்ன வரும், 4 / 4 + 1 the whole square. அப்போ என்ன வரும், 4 / 5 square is equal to 4 / 25 வந்துருச்சா. அடுத்து A5 எழுதுங்க. இதே மாதிரியே A5க்கு என்ன, 5 / 5 + 1 the whole square is equal to 5 / 6 square is equal to 5 / 36. நெக்ஸ்ட் அதே மாதிரி A6th டேர்ம் எழுதுங்க. 6 / 6 + 1 the whole square is equal to 6 / 7 square is equal to 6 / 49. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சா அதோட ஆக்சுவல் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ therefore நம்ம என்ன எழுத போகிறோம், next 3 terms are 4/25, 5/36, 6/49. ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டில் 3 சப்டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Find the first 4 terms of the sequence whose nth terms are given by. இது nth terms அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன் எப்படி கண்டுபிடிச்சோம், ஏஎன் எழுதுறோம் இல்லையா. ஸோ இப்போ A1 அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம், A2ன்றது செகண்ட் டேர்ம். அந்த மாதிரி ஏஎன் அப்படின்றது தான் என்னது, இந்த nth டேர்ம். ஸோ ஏஎன் அப்படின்றது nth டேர்ம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுங்க. இஃப் n is equal to 1 போடுவோமா. எண்ணுக்கு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு A1 என்ன வரும் பாருங்கள், A1 is equal to 1³ - 2. அப்போ A1 is equal to 1 - 2 equal to -1. புரியுதா பாருங்கள், இங்கே 1 போடுறோம், 1³ - 2. ஸோ 1 - 2னா -1. இப்போ அதே A2 கண்டுபிடிங்க. A2 எழுதினா என்ன வரும், 2³ - 2. 2³ என்னது 8. ஸோ 8 - 2னா 6. அடுத்து அதே மாதிரி A3 போடுங்க. A3 என்ன வருது, இது வந்து 3³ - 2. 3³ என்ன, 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 27 - 2 அப்படின்னா 25. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் A4 எழுதுங்க. அவங்க எத்தனை கேட்டிருக்காங்க, மொத்தம் ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் A4 வரைக்கும் எழுதணும். 4³ - 2. 4³ என்ன, 4 4s are 16, 16 4s are 64. 64ல் 2 போயிடுச்சுன்னா பாருங்கள் 64 - 2 is equal to 62. ஸோ therefore ஃபஸ்ட்டு 4 சீக்வன்ஸ் 4 டேர்ம்ஸ் என்ன, -1, 6, 25, 62 வந்துருச்சா. இது எழுதும் போது நெக்ஸ்ட் ஸோஆன் எப்போவுமே வந்து மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், என்ன வேல்யூஸ் என்க்கு கொடுத்தாலும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரியே செகண்ட் சம் சால்வ் பண்ணுவோமா. செகண்ட் அதே மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், A1 கண்டுபிடிப்போமா. A1 is equal to எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு 1 மட்டும் போட்டு நம்ம இந்த வேல்யூ எழுத போகிறோம். -1 whole to the power
இங்கே 1 போடணும். 1 + 1 என்ன ஆகும்? 2 ஆகுமா? 2 இன்ட்டு ஏக்கு 1, ஸோ 1 இன்ட்டு 1 + 1. இப்போ பாருங்கள் 1ஆல் எது மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான். அப்போ 1 இன்ட்டு 1 1 ஆகிடும். இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? 1 இன்ட்டு 1 + 1 2 இருக்குது. அப்போது A1 வந்து 2. அதே மாதிரி A2 பண்ணுங்கள். A2 என்ன? -1 the whole power. இங்கே 2 போடுறோம். 2 + 1 என்ன ஆகும்? 3. அண்ட் n-க்கு பதில் என்ன போடுறோம்? 2. தென் அகைன் 2 + 1. ஸோ இப்போ இது என்ன பாருங்கள், ஆட் நம்பர் வரும்போதெல்லாம் மைனஸ் என்ன ஆகும்? மைனஸாக இருக்கும். இங்கே ஈவன் நம்பர் வரும்போதெல்லாம் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அப்போ -1 ஹோல் கியூப் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்? -1. -1 இன்ட்டு 2 என்னது? -2. 2 + 1 என்ன? 3. ஸோ ஆன்சர் என்ன நம்மளுக்கு? -6. அடுத்தது பாருங்கள் A3 பாருங்கள். A3 எடுத்துக்கிட்டிங்கன்னா -1 இன்ட்டு இங்கே 3 + 1 இருக்குது. ஸோ 4. அண்ட் அகைன் n இருக்கிற இடத்துல 3 வந்துடும். தென் 3 + 1. இப்போ என்ன ஆகும் பாருங்கள், இங்கே நான் சொன்னேன்னா ஈவன் நம்பர் வந்தால் இது கேன்சல் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ பாருங்கள் 3 இன்ட்டு 4 மட்டும்தான். நம்மளுக்கு ஒரு நம்பர் பாசிட்டிவ், ஒரு நம்பர் நெகட்டிவில் வருது பாருங்கள். இப்போ அதே மாதிரி A4 எழுதுங்க. A4 என்ன வருது பாருங்கள்? -1 ஹோல் டு த பவர் 4 + 1 5. தென் 4 இன்ட்டு 4 + 1. இப்போ இங்கே என்ன ஆகும்? இது மைனஸ் வரும். ஸோ -4. -4 இன்ட்டு 5 is equal to 5 -20. ஸோ அப்போ நம்மளுடைய therefore சீக்வன்ஸ் என்ன வருது? 2, -6, -12, -20. ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சப்டிவிஷன் காட்டுறேன். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? an is equal to 2n² -6 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த தேர்ட் சம்மில் அதே மாதிரியே if n is equal to 1 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ a1 is equal to 2 into 1² -6. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? 2 - 6 is equal to -4. அதே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? if n is equal to 2. அப்போ A2 டேர்ம் என்ன வரும்? 2 into 2² -6. இப்போ பாருங்கள் 2² வந்து 4. அப்போ 4 2s are 8 வருமா? 8 - 6 is equal to 2. நெக்ஸ்ட்டு if n is equal to 3. அப்போ A3 என்ன வருது பாருங்கள்? A3 is equal to 2 into 3² -6. 3² 9, 9 2 times 18. அப்போ 18 - 6 அப்படின்னா நம்மளுக்கு 12. இப்போ அதே மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட்டு if n is equal to 4 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் n equal to 4 அப்படின்னா A4 is equal to 2 into 4² -6. 4² 16, 16 2 times 32. ஸோ 32 - 6 is 26. அப்போ therefore நம்மளுக்கு இந்த 4 டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது? -4, 2, 12, 26. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த தேர்ட் சம்மோட ஆன்சர். ஸோ இப்போ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைண்ட் த nth டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். நம்மளுக்கு 3 சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க. இதோட nth டேர்ம் கேட்குறாங்க. nth டேர்ம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? an அப்படின்றது தான் வந்து nth டேர்ம். அதாவது இதோட ஜென்ரல் ஃபார்ம் நம்ம எழுதணும். ஸோ இது எப்படி எழுதணும் பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2, 5, 10, 17 இருக்குது. இப்போ இதோட ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் மேட்ச் ஆகுதா பாருங்கள். இதை விட இது 3 ஆட் ஆகுது, இங்கே 5 ஆட் ஆகுது, இங்கே 7 ஆட் ஆகுது. ஸோ அடிஷனில் கரெக்டாக இல்லை. பெரிய நம்பர்ஸ் இல்லை, மல்டிப்ளிகேஷன்லையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா தெரியுதுன்னா, இந்த நம்பர் பாருங்கள் ஒரு ஸ்கொயர் நம்பரோட பக்கத்து நம்பர். அதாவது 17 அப்படின்றது 16 ஸ்கொயரில் 1 ஆட் பண்ணலாம். 4 ஸ்கொயர் 16ல் 1. 10ன்றது 9ல் 1 ஆட் பண்ணலாம். 5ன்றது 4ல் 1 ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இது பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்து நம்பராக இருக்கிறதுனால நான் இதை வந்து எப்படி பிரித்து எழுதுறேன் பாருங்கள். 1² + 1 வருதா பாருங்கள். 2 வந்துருச்சா? 1க்கு அடுத்த நம்பர் என்ன? 2 இருக்கு இல்லையா? அப்போ 2² + 1. அப்போ என்ன வருது? 4 + 1 வந்துருச்சா? அடுத்தது பாருங்கள் 3² + 1. நெக்ஸ்ட்டு 4² + 1 வருதா? நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஒரு நேச்சுரல் நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு +1 பண்ணால் என்னவோ அதான் தெரியுது. அப்போது நம்ம an அப்படின்றத என்ன எழுதலாம்? ஆக்சுவலாக நம்ம an அப்படின்றத n² + 1 வேர் n belongs to நேச்சுரல் நம்பர் எழுதலாமா பாருங்கள். இங்கே 1 போட்டிங்கன்னா 1² + 1 இந்த ஆன்சர் வந்துடும். 2 போட்டிங்கன்னா 2² + 1 5 வந்துடும். 3² + 1 10 வரும். 4² + 1 17 வரும். அப்போ நம்மளுக்கு இது என்ன பண்ணுது? பார்க்கும் போதே நம்மளுக்கு இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன பண்ணுது? ஈஸியாக தெரியுதா நம்மளுக்கு?
இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன் எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் ஒன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, 0,1/2, 2/3. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன 1/2, 2/3. ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு எப்படி இல்லை, ஒரு ஹாஃபு குவார்ட்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போச்சுன்னா கூட பரவாயில்ல. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, எக்ஸாக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் நல்லா பாருங்கள், நியூமரேட்டர் 0, 1, 2ன்னு போகுது. டினாமினேட்டர் இங்கே எதுவும் இல்லைனா 1 வச்சுக்கலாமா, 1, 2, 3ன்னு போகுது. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம 0லேருந்து எடுக்க முடியாது. ஸோ நியூமரேட்டரில் என்ன பண்ணுறோம், நம்ம 0, 1, 2ன்னு இருந்தாலும் டினாமினேட்டரில் 1, 2, 3 இருக்கிறதுனால இதை தான் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறத நீங்கள் நேச்சுரல் நம்பராக எடுத்துக்கலாம். அப்போ கீழே இருக்கிற நம்பரில் ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்க நம்பர் வருது பாருங்கள். 1ல் -1 பண்ணிங்கன்னா 0 வந்துடுது. இப்போ கீழே இருக்க நம்பர் 2, இதில் -1 பண்ணிங்கன்னா 1 வருது. கீழே இருக்க நம்பர் 3, அப்போ இதில் -1 பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற நம்பர் வருது. ஸோ அப்போ இந்த நம்பர் எப்படி எழுதுற பாருங்க, இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குன்னா இதை 1 - 1 பண்ணுறேன். இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது, அப்போ 2ல் -1 பண்ணுறேன். இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குது, அப்போது 3ல் -1 பண்ணுறேன். அப்படின்னா இப்போ டினாமினேட்டர் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ நம்ம இந்த சம்மோட ஏஎன் எப்படி எடுக்கிற பாருங்க, ஏஎன் அப்படின்றது டினாமினேட்டரில் என். ஸோ தட் n 1 2 3 4 5 6ன்னு போகும். அந்த டினாமினேட்டர் வேல்யூவில் நியூமரேட்டரில் -1 பண்ணுறேன். அப்போ n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகேவா? பாருங்கள், 1 நியூமரேட்டரில், அதாவது டினாமினேட்டரில் 1 இருந்தால் அதுக்கு ஒரு மைனஸ். நியூமரேட்டரில் நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே இருக்கிறத விட இது ஒன்று மைனஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு வெரிஃபை பண்ணி பார்ப்போமா. 1 போடுங்க. 1 1 போட்டிங்கன்னா 1 - 1 0 கரெக்டாக வந்துடுச்சு. இங்கே 2 போட்டிங்கன்னா 2 - 1 1 1/2 வந்துடுச்சு. இங்கே 3 போட்டிங்கன்னா 3 - 1 2/3 வந்துருச்சா. அப்போ நம்மளோட nth டேர்ம் என்ன, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ கீழையும் மேலேயும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேச்சுரல் நம்பரில் மட்டும்தான் போகணும். இங்கே 0 இருக்கிறதுனால நீங்கள் ஹோல் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்ப்போமா. இதுலேயே வந்து தேர்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் 3 8 13 18. இது ஒன்றுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். 3லேருந்து 8 வந்து +5 வருது. 8லேருந்து 13 வந்து +5 வருது. 13லேருந்து 15ம் +5 வருது. ஸோ 5 5 அது இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நம்ம அதுக்காக என்ன பண்ண முடியும், இங்கே 5ல் இல்லை. இன்கேஸ் இது 5 10 15 20ன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து 5 × n அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கிளப்பாக இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இது நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். 3யை 5லேருந்து எப்படி எழுதலாம் நம்ம, இப்போது 3யை வந்து 5 - 2ன்னு எழுதலாம். கரெக்டாக? 5 - 2 3 வந்துடும். ஸோ இப்போ இன்னொரு 5 வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், 10 - 2ன்னு எழுதலாம். கரெக்டாக? 10 - 2 8 வந்துடும். அடுத்தது பாருங்கள், 15 - 2 13 வருதா. நெக்ஸ்ட்டு 5 10 15னா அடுத்தது என்ன வரும், 20 20 - 2 18 வருதா நம்மளுக்கு. ஸோ இப்போது இந்த சீரியஸ் இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதாவது ஒரு 5 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், அதில் 2வை மைனஸ் பண்ணால் இங்கே கொடுக்குற ஆன்சர் வருது. இந்த 5வை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்றுத்துக்கும் 5 5 ஆட் பண்ணுறதுனால தான் இங்கே நான் 5ன்னு எடுத்திருக்கேன். ஓகே மிஸ், இப்போ நீங்கள் 5 10 15 20ன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி இந்த ஏஎன் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக எழுதலாம் பாருங்கள். இப்போ 5 × 1 - 2ன்னு எழுதலாமா. 10 எப்படி எழுதலாம், 5 × 2 - 2, 5 × 3 - 2, 5 × 4 - 2 இப்படி போகலாமா. இப்போ நம்மளுக்கு n அப்படின்னால என்ன அர்த்தம், நேச்சுரல் நம்பர் 1 2 3 4ன்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போது மற்ற வேல்யூஸ்லாம் சேமாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் 5 இருக்குது, -2 இருக்குது, 5 இருக்குது, -2 இருக்குது, 5 இருக்குது, -2 இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் இது காமனாக இருந்தால் அப்போ ஏஎன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 5 அப்படியே எடுத்துக்கலாம். மாறுற 1 2 3 4 மட்டும் n எடுத்துக்கிட்டு -2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினும் ஒரு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்போவுமே நேச்சுரல் நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க. 1 2 3 4ல் ஸ்டார்ட் ஆகும். கொடுத்த நம்பரை 1 2 3 4க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டரை மாற்றி எழுத ட்ரை பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் நம்பரில் எங்கேயாவது ஒரு இடத்துல 1 வச்சு தான் ஆரம்பிக்கணும். ஸோ 1 வச்சு ஆரம்பிக்கிறோம், 1 2 3 4 வருது. அந்த சேஞ்ச் ஆகுறத மட்டும் என்னன்னு எடுத்துக்கிட்டு மீதியை அப்படியே நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இதோட இந்த 3ல் 3 சப்டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Find the indicated terms of the sequence whose nth terms are given by.
ஸோ இப்போ இதுலேயும் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு nth டேர்ம் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்மளை இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் அப்படின்னா இந்த A6 A13 இந்த மாதிரி நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது ரொம்ப சிம்பிள் பாருங்கள், n இருக்கிற இடத்துல இந்த 6 போட்டால் போதும். ஸோ இப்போ A6 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 5 இன்ட்டு n என்னது 6ஆ, அப்போ 6 டிவைடட் பை 6 + 2 எழுதலாமா. 5 6 ஆர் எவ்வளோ நம்மளுக்கு 30 டிவைடட் பை 6 + 2 என்ன 8. ஸோ இப்போ 30யும் 8ம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், 30 4 டேபிளில் வராது. ஸோ 2 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 15 டிவைடட் பை 4. அப்போ A6 நம்மளுக்கு கிடச்சிருச்சா. இப்போ இதே மாதிரி A13 எழுதுங்க. A13 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு n இருக்கிற இடத்துல 13 போட்டுட்டோம், டிவைடட் பை கீழையும் n இருக்கிற இடத்துல 13 போட்டாச்சு. ஸோ இப்போ நான் இது என்ன சொல்கிறேன், இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சுருங்களா ஒரு நிமிஷம். 5 இன்ட்டு 13 டிவைடட் பை 3 + 2 என்னது 15. இப்போ இது 15 அப்படின்னா இங்கே பாருங்கள் 5 3 டைம்ஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, 5 இன்ட்டு 13 வந்து 65ன்னு எழுதிட்டு அப்புறம் 65யும் 15ம் கட் பண்ணுவீங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி 5ல் முடிகிற நம்பர்லாம் வரும்னு தோணுச்சுன்னா இது இந்த இடத்துல கூட நீங்கள் இப்படியே வச்சுருக்கலாம். 5யும் 60யும் அப்படியே வச்சு 8 போட்டுட்டு நீங்கள் 6ஐயும் 8ஐயும் கட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும், மறுபடியும் 15/4 தான் வரும். அப்போ நம்மளோட A13ஓட வேல்யூ என்ன, 13/3. ஸோ இப்போது A6 இது, A13 இது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிச்சு. இப்போ இதுலேயே வந்து செகண்ட் சம் எப்படி பண்ணுறோம் பாருங்கள். அதே மாதிரியே A4 A11 இந்த சம் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இப்போ A4 போடுறீங்க, மைனஸ் பண்ணிவிட்டு n இருக்கிற இடத்துல என்னோட வேல்யூ, அப்போ 4² - 4. அப்போ என்ன வருது, மைனஸ் ஆஃப் 4² என்ன நம்மளுக்கு 16, 16 - 4 அப்போ -12 வருதா. அப்போ நம்மளோட A4ஓட வேல்யூ என்ன, A4 இஸ் ஈக்குவல் டு -12. ஸோ இப்போ இதே மாதிரி A11 கண்டுபிடிப்போமா. A11 மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, இங்கே 11² - 4. அப்போ 11² என்ன 121 - 4. 121 - 4 என்ன வரும் நம்மளுக்கு 117. அப்போ A11ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு -117. ஸோ நீங்கள் வேணால் இங்கே எடுத்து எழுதிக்கலாம். தேர்ஃபோர் A4 and A11 is -12 and -117. ஸோ இப்போ இதோட இந்த 4th 2 சப்டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 5th பாருங்க, ஃபைண்ட் A8 and A15 whose nth term is AN, n is even, n is odd அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன கேட்குறாங்க, A8 A15 கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது n ஈவனாக இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணு, n ஆடாக இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து இஃப் n ஈக்குவல் டு 8, அதாவது A8 வேணும்னா n 8ஆ, அப்போ அது என்னது ஈவனா. அப்போ ஈவன் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அப்போ A8 கண்டுபிடிங்க. A8 இஸ் ஈக்குவல் டு n இருக்கிற இடத்துல 8 போடணுமா. அப்போ 8² - 1 டிவைடட் பை 8 + 3 கரெக்டா. இப்போ 8² என்னது நம்மளுக்கு 64 - 1 டிவைடட் பை 8 + 3 11. ஸோ நம்மளுக்கு 64ல் 1 போயிடுச்சுன்னா 63. அப்போது 63/11. A8ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு 63/11. இது ஒரே ஒரு லாஜிக் தான் யூஸ் பண்ணணும். ஈவனாக இருந்தால் ஈவன் இருக்கிறத அப்படியே எடுத்து போடுறோம். சரி, அடுத்தது A15, அதாவது இஃப் n இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னா என்ன அர்த்தம், n இஸ் ஆட். அப்போ ஆட்னா எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள், A15 இஸ் ஈக்குவல் டு இங்கே 15² போடுவோமா, 15² divided by 2 into 15 கரெக்டா. 2 into 15 plus 1. 15² எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், 1 5. 5² என்னது நம்மளுக்கு 25. 1க்கு அடுத்த நம்பர் என்ன 2. அப்போ 1 2 times 2னா 225. புரியுதா. இந்த மாதிரி நம்ம ends with 5 எது வந்தாலும் இந்த மெத்தடில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கடைசி நம்பர் அதாவது 5 ஸ்கொயர் பண்ணி 25ன்னு எழுதிடணும். இது நான் சொல்கிற மெத்தடு வந்து ஒன்லி 5² மட்டும்தான் பொருந்தும். கடைசியில் 5² அப்படியே எழுதிட்டு ஃபஸ்ட்டு நம்பருக்கு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா வந்துடும். நீங்கள் வேணால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு 75², 85², 25²ன்னு என்ன நம்பருக்கு வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், 2 into 15 என்ன 30 + 1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 225 divided by 31. 31 is a prime number and 5ஆல் கட் ஆகாது. ஸோ கட் பண்ணல. இங்கேயும் 11 prime number. ஸோ அதனால நம்ம கட் பண்ணல. Therefore A8 is 63/11 and A15 is 225/31. ஸோ இப்போ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
if a1 is equal to 1 and a2 is equal to 1 and an is equal to 2 into an minus 1 plus an minus 1 n greater than or equal to 3, find the first 6 terms கேட்குறாங்க. டேர்ம் நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் இல்லை, இந்த a1 a2 சேர்த்து ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் அந்த சீக்வன்ஸில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு a1 a2 அவங்களே கொடுத்துட்டாங்க, அதை எடுத்து எழுதிக்கோங்க. a1 1 a2 1 அவங்களே கொடுத்துட்டாங்க. a3 அதாவது எண்ணுக்கு 3யோ 3க்கு மேலேயோ போனால் இந்த ஃபங்க்ஷன் நம்மளை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ an ஃபங்க்ஷன் என்ன, 2 இன்ட்டு an மைனஸ் 1 ப்ளஸ் an மைனஸ் 2. இப்போ நீங்கள் ஏக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, 1 2 வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், 3யை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஏக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது பாருங்கள், அதாவது n இருக்கிற இடத்துல 3 பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 1 2 ப்ளஸ் ஏ 3 மைனஸ் 2 1. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு a2வும் 1 தான், a1ம் 1 தான். அப்போ என்ன வரும் பாருங்கள், 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3 வருதா. அப்போ a3யோட வேல்யூ நம்மளுக்கு 3ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி a4 கண்டுபிடிங்க. இங்கே n இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 இன்ட்டு a 4 மைனஸ் 1 3 ஆகிடும். தென் a 4 மைனஸ் 2 2 ஆகும். அப்போ நம்மளுக்கு 2 இன்ட்டு a3யோட வேல்யூ 3ன்னு தெரியுமா, ப்ளஸ் a2வோட வேல்யூ என்ன 1. அப்போ 3 2s are 6, 6 ப்ளஸ் 1 7. நம்ம மொத்தம் எத்தனை 6 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ 4 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் 2 டேர்ம்ஸ் கண்டுபிடிப்போம் பாருங்கள். a5 a5 என்ன வரும், 2 இன்ட்டு a 5 மைனஸ் 1 வந்து 4, தென் a இன்ட்டு 5 மைனஸ் 2 3. அப்போ 2 இன்ட்டு a4 என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 7 ப்ளஸ் 3 வந்து a3யோட வேல்யூ 3. 7 2s are 14, 14 ப்ளஸ் 3 17. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் பாருங்க a6, 2 இன்ட்டு a 6 மைனஸ் 1 என்ன நம்மளுக்கு 5 ப்ளஸ் 6 மைனஸ் 2 வந்து 4. அப்போ 2 இன்ட்டு a5 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 17 கண்டுபிடிச்சோமா. 17 ப்ளஸ் a4 என்னது 7. அப்போ 2 இன்ட்டு 17 34 ப்ளஸ் 7 41. அப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு 7 சீக்வன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். a1 a2 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் அவங்க கேட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 6 சீக்வன்ஸ். ஸோ இப்போ இதோட இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் எக்ஸசைஸ் 2.4ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 2.5 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.